ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தின் தல வரலாறை பற்றி பார்க்கலாமா வாங்க. யாழ்ப்பாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க அதாவது மிக பண்டைய பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தின் வரலாறு ஆன்மீக ரீதியாகவும் தொல்பொருள் ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் இருக்கிறது. நகுலம் என்ற சமஸ்கிருத சொல் பார்த்தீங்கன்னா கீரிய குறிக்கும். இதனுடன் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான புராணம் தான் இந்த ஆலயத்திற்கு இருக்கிறதுனே சொல்லலாம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். புராண காலத்து முனிவரான நகுல முனிவர் சாபம் ஒன்றின் காரணமாக தான் கீரி முகம் பெற்று அவதி உற்றாராம். அவர் பல்வேறு இடங்களுக்கும் சென்று தன் சாபம் தீரணும் அப்படின்னு சொல்லி வழி தேடினாராம். இறுதியாக யாழ்ப்பாணத்தின் வடகரையில் உள்ள கீரிமலை புனித தீர்த்தத்தில் நீராடிய போதும் அவரது கீரி முகம் மாறி மனித முகம் கிடைத்ததாம். தனக்கு சாப விமோசனம் அளித்த சிவபெருமானுக்கு நன்றி கடனாக அந்த இடத்திலேயே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவர் வழிபட்டாராம். இதனால் இந்த ஆலயம் நகுலேஸ்வரம் என்று அந்த பகுதியில் மக்கள் கீரிமலை என்றும் பெயர் பெற்றது. மாருதபுர வீகவள்ளி மற்றும் வரலாற்று தொடர்பு வரலாற்று காலத்தின்படிதான் கிறிஸ்துக்கு பின் 7 தொடக்கம் 8ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சோழ இளவரசியான மாருதபுர வீகவள்ளி என்பவருடன் இந்த ஆலயம் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறதுனே சொல்லலாம். குண்ம நோயினாலும் வயிற்று நோய் அதாவது முக பொலிவிழந்தும் வருந்திய இளவரசி கீரிமலை தீர்த்தத்தின் அதாவது மகிமையை கேள்விப்பட்டு இங்கு நீராடினாராம். அவரது நோய் நீங்க பேரழகு பெற்றாராம். இதற்கு நன்றி அறிதலாக அவர் நகுலேஸ்வர ஆலயத்தை புதுப்பித்து மாவிட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தையும் நிர்மாணித்தார் என்றும் யாழ்ப்பாண வரலாற்று நூலான யாழ்ப்பாண வைபவ மாலை குறிப்பிடுகிறது. நகுலேஸ்வரம் ஆலயம் வரலாற்றில் பல சவால்களை எதிர்கொண்டது. கிறிஸ்துக்கு பின் 1621 யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போர்த்துகேய பரங்கியர்கள் இந்த வரலாற்று பிரதிஷ்டை பெற்ற ஆலயத்தை இடித்து தரமட்டமாக்கினார்களாம். ஆலயத்தின் சொத்துக்களும் கொள்ளையடிக்கப்பட்டதாம். சுமார் 200 வருடங்களுக்கு மேலாக வழிபாடின்றி இருந்த இந்த ஆலயத்தை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த சைவ பெரியார் அதாவது ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலார் முன்னின்று மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சி எடுத்தாராம். 1878 தான் திருப்பணிகள் தொடங்கப்பட்டு 1895 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதாம். இருந்தாலும் 1918 ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினால் ஆலயம் மீண்டும் சேதமடைந்ததுக்கு பிறகு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. கீரிமலை கடல் தீர்த்தம் நன்னீர் ஊற்றும் அருகே அமைந்துள்ளதால் தான் இங்கு ஆடி அமாவாசை தினத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி தங்களின் முன்னோர்களுக்கு அதாவது பிதிர்கடன் திதி கொடுத்து தீர்த்தமாடுவதும் வழக்கமாக இருக்கிறது. இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.